இன்றைய தினத்தில் பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அனுபூதி. அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடிய நம்ம உடம்பு தேகத்தில் அணுவுக்கு அணுவாக இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலை தலத்தில் அங்கே இருக்கக்கூடிய பாறையினுடைய துகள்களை கொண்டு போய் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த பொழுது அணுவுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்திலும் அந்த திருவண்ணாமலை தலத்தில் இருக்கக்கூடிய பாறையினுடைய துகள்கள் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தோடு இன்றும் காணப்படுகிறதா. அப்போ யோசித்து பாருங்க எந்த அளவுக்கு அந்த தலத்தில் வெப்பம் இருக்கின்றதுன்னு. ஏன்னா அக்னி தலம், அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய தலத்தில் சம்பந்தாண்டான் அருணகிரி பெருமானுடைய உடம்பை மறைத்துவிட்ட பிறகு கிளி சொரூபமாக இருந்து கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடியதை நமக்காக பாடி அருளி கொடுத்த ஒன்று இந்த கந்தர் அனுபூதி. இதை ஒரே ஒரு பாட்டாவது நாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது அனுபூதி. அந்த அனுபூதியில் முதல் பாடல், நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருகி தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவோம். நெஞ்ச கனகள் உருகணுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொன்னது போல இந்த என்னைக்கு கோயிலுக்கு உள்ளர வருகிறோமோ அப்போது காலில் இருக்கக்கூடிய காலணியை கட்டிய உடனே நமக்கு சிந்தனை இறைவன் மேலே போயிடணுமா. அப்படி இறைவன் மீது சென்று விட்டால் வள்ளலார் சொல்கிறார், நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்றார். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்தும்பார். இறைவன் கிட்ட அழணுமா என்ன, குழந்தைகள் அம்மா அப்பா கிட்ட அழுது, அதே மாதிரி கணவர்கிட்ட மனைவியை அழறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கணவன்மார்கள் தான் மனைவி கிட்ட அழறாங்க. அது அப்போ எப்போ ஒரு 1990 அப்போ அழுதாங்க. ஆனால் இப்போல்லாம் இல்லை, எல்லா கணவன்மார்களும் இப்போ மனைவி கிட்ட அழறாங்க, என்னை விட்டுடுடி அப்படின்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவனிடத்தில் ஆணும் பெண்ணும் என்கின்ற பக்த கோடிகள் அடியார்கள் அழணுமா. எதுக்காக? எனக்கு நிறைய செல்வம் வேணும்னு இல்லை, இறைவா இப்பிறவி கொடுத்திருக்கின்றாய், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த என்னை முடிந்த வரைக்கும் இறைவா இல்லை என்று சொல்லக்கூட அந்த வார்த்தை இல்லாமல், அரிசி இல்லை, பருப்பு இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, புளி இல்லை, வேலை கிடைக்கல, மனைவி சரியாக அமையலை, இந்த இல்லைன்ற வார்த்தையே வரக்கூடாது. குழந்தைகள் சரியாக அமையலை, இந்த வார்த்தைகளுக்கு இடம் இல்லாமல் இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து அரிய ஒரு பிறவியாக இருக்கக்கூடிய என்னையும் படைத்திருக்கக்கூடிய இறைவா, உனக்கு தினமும் நான் ஒரு பூஜை செய்யணும். என்ன, நாம் எல்லாம் பூஜிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள், பூஜை செய்கிறதுக்காகவே கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மனித பிறவிகள் மட்டும்தான் பூஜை செய்ய முடியும், மற்ற பிறவிகள் எல்லாம் பூஜை செய்ய முடியாது. மற்ற பிறவிகள் எல்லாம் பூஜை செய்ய முடியாது. ஏதாவது நீங்கள் கோயில் குலத்துக்கு போய் பாருங்கள், எந்த பிறவியை, எந்த மனிதன் என்கின்ற ஒருவரை தவிர, ஆண் பெண் என்கின்ற மனித குலத்தை தவிர, ஆடு மாடு யானை சிங்கம் புலி கரடி ஏதாவது இறைவனை வழிபாடு செய்தான் பாருங்கள். இந்த கலியுகத்தில் எதுவுமே இருக்காது. அப்போ அரிய ஒரு பிறவியை கொடுத்துருக்கிறார். அந்த பிறவியில் உருக வேண்டுமா. எந்த கடவுள் பிடிக்குதோ, இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இல்லை, எல்லா கடவுளும் கொடுக்கறதுக்கு தான், எந்த கடவுளும் எடுப்பதற்கு இல்லை. அப்போ என்ன செய்யணுமா, நெஞ்ச கனகள், இந்த நெஞ்சி கல் மாதிரி இருக்குமா சில விஷயத்திற்கு, ஆனால் கடவுள் விஷயத்திற்கு உருகணுமா. அதை தான் சொல்கிறார், நெஞ்ச கனகள் நெகிழ்ந்து உருகி.
அப்போ உருகணும்னா என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் இறைவனிடத்துல முருகு முருகு என்று உருகு உருகுன்னு சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். என் குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்வார், முருகு முருகு என்று உருகி கொண்டிருந்தால் அந்த முருகன் உனக்கு அனைத்தும் தருவான். என்ன தருவான்? எல்லாம் தருவான். எது? உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும். உலகத்தில் எத்தனை கோடி நல்லது இருக்கோ அத்தனை கோடி நல்லதையும் முருகப்பெருமான் தந்துடுவார். அப்போ என்ன பண்ணணும்? உருகனம். உருகனம்னா என்னது? நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா, ஒரு 108 குடம் பாலபிஷேகம் பண்ணி உருகலாமா, 1000 குடம் பாலபிஷேகம் பண்ணி உருகலாமா? அதற்கு பிறகு சில பேர் என்ன நினைக்கிறா, நம்ம காவடி எடுக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணால்தான் இறைவன் தருவாரான்னா இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, நடந்து போகும்போதே முருகப்பெருமானை உருகி உருகி முருகா முருகான்னு சொல்லிட்டே போங்க. அந்த கருவறையில் நுழையிற பொழுது ஆனந்த கண்ணீர். அப்படி அவனை பார்த்த உடனே எத்தனையோ கோடி கோடி செல்வம் வைத்திருக்கக்கூடிய அடியார்கள் இருந்தும் கூட, முருகா நீ என்னை அழைத்திருக்கிறாய், உன்னை பாதத்தை தரிசிக்க எனக்கு அழைப்பு விடுத்து நான் உன்னை தரிசித்திருக்கின்றேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதுமா, அந்த முருகப்பெருமான் நமக்கு என்ன வேணுமோ அதை தந்துடுவார். அதனால உருகு என்று முதல் பாடல்ல சொல்றார். அதற்கு பிறகு அவருடைய அண்ணாவாக, முருகப்பெருமானுடைய அண்ணாவாக இருக்கக்கூடிய 5 கரத்தனை வணங்கி இந்த பாடலை தொடங்குகின்றேன். இந்த கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய பாடலை எல்லா அடியார் பெருமக்களும் பாராயணம் செய்து அந்த இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அனுபூதி கொடுத்தார். ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துருப்பார், கஷ்டமாக இருக்காது, சாதாரணமாக படிக்கலாமா இந்த கந்தர் அனுபூதியே. ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முதல் பாடல். ஆடும் பரி சேவல், ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர நேம்பர். ஆடும் பரிவேல் அணி சேவல், பாடும் பணியே. முருகப்பெருமானை பாடணுமா? எல்லா கடவுளையும் பாடினீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா கடவுளுக்குமே, இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லை, தமிழில் பாடினா எல்லா கடவுளுக்கும் பிடிக்கும். தமிழ் என்பது உயிர் மொழி. எல்லாம் அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதல் கொண்டு இருக்கக்கூடிய உயிர் மொழி. தமிழில் பாடினா அதுவும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. முருகா வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது, திருப்புகழை பாடி உந்தன் திருவடியை கை தொழுது, திருவருளை பெற்றிடவே வந்தோம் முருகா, திருவருளை பெற்றிடவே வந்தோம் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை, கந்தர் அனுபூதி பாடி கந்தனே உன் கலலடியை கைத்தொழுது கரை சேர வந்தோம் முருகா, கைத்தொழுது கரை சேர வந்தோம் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, மனமே மனமே. முருகப்பெருமானை பாடனா ரொம்ப பிடிக்குமா?
இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, ராகம் தெரியாது, பண் தெரியாது, எப்படி பாடுறதுன்னு தெரியாது, பாட்டே தெரியாது. ஒன்றும் வேண்டாங்க. முருகா 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 இதை சொன்னால் போதுமா? அப்போது பாடுவது ரொம்ப சிறப்பு. எல்லா கடவுளுக்கும் ஒரு பாட்டு இருக்குது, ஏதாவது ஒரு பாட்டு. முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். இது முருகருக்கு. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. இது பிள்ளையாருக்கு. சரி, பெருமாள செடியாய வல்வினை திருக்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தி இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ. ராமர நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால் சிவபெருமான சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பர் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே. சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே. சரி, ஆஞ்சநேய சுவாமிகளை அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற நங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்து அவன் எம்மை அழித்து காப்பான் அனுமானே. அம்பால ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவியடங்கு காத்தாலை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஒரு கடவுளுக்கு ஒரு பாட்டு. இந்த கடவுள்களை எல்லாம் இந்த ஒரு பாட்டை வச்சியே தன்வசப்படுத்திக்கலாமா? அப்போது ஏங்க இந்த ஒரு பாட்டு தாங்க தெரியும் அப்படின்றீங்களா? அந்த ஒரு பாட்டையே 1 கோடி தடவை திருப்பி சொல்லலாம். அந்த ஒரு பாட்டு தான் தெரியும், அதையே திருப்பி சொன்னாலும் நீங்கள் எத்தனை பாட்டு சொல்கிறீங்களோ எத்தனை முறை சொல்கிறீங்களோ அதற்குரிய பலன் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதை தான் நீங்கள் சொல்கிறார். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே அருள்வாய். அப்போ என்ன பண்ணணும்? இறைவனை பாடணும், பக்தி செய்யணும். பாடினா தன்னால் பக்தி வந்துருமா? அப்போனா என்ன பண்ணணும்? ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு கூட அந்த விளக்கேற்றுற பொழுது இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த விளக்கேற்றுற பொழுது அந்த பாட்டை பாடிட்டு விளக்கை ஏற்றி வச்சுட்டு எது தெரியுமோ அதை இறைவனிடத்தில் பாராயணம் செய்யணும். தினமும் கந்த சஷ்டி கவசம் தெரியுதா, கந்தர் அலங்காரம் தெரியுதா, கந்தர் அனுபூதி தெரியுதா, இல்லை எதுவுமே தெரியாதுன்னா ஓம் சரவண பவ அந்த 6 எழுத்து மந்திரத்தை சொல்லலாம். அப்போ ஏதாவது ஒன்று பாடணுன்றார். அதுக்கடுத்து சொல்கிறார், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனேன்னார். இது சொல்லி முடிக்கிற பொழுது அதாவது பாடக்கூடிய பணியை எனக்கு அருள்வாய். காரைக்கால் அம்மையார்னு ஒரு அம்மா, இங்கிருந்து வீட்டுக்கார் கைவிட்டுட்டாரேன்னு இந்த இளமையை துறந்த ஒரு அம்மா. பெண்களுக்கு அழகாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பெண்கள் அனைவரும் ஆசைப்படுறதே என்னென்னவாங்க, கிட்டத்தட்ட 90 வயசானா கூட எங்கள் சென்னையில் தலையை விரிச்சு போட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய லூஸ் ஏரா, என்ன ஏரு? லூஸ் ஏர். ஆமாம், அந்த அம்மாவுக்கு வயசு 80 இருக்கும். அது வந்திருக்கிறதே ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே ஒரு லிப்டிக்கை போட்டுட்டு தலையை விரித்து விட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையும் பொழுது ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியை பார்த்துட்டு அந்த அம்மா சரி பண்ணுது, தன்னை அழகுபடுத்திக்கணும். எல்லா பெண்களுக்கும் ஆசை. ஆனால் அழகே வேண்டான்னு துறந்து விட்டால் ஒரு அம்மா. அந்த அம்மா தான் காரைக்கால் அம்மையார் என்கின்ற புனிதவதி தாயார். கைலாயத்திற்கு அப்படி உள்ள நுழையும் பொழுது எல்லா சிவகணங்களும் பூதகணங்களும் வெக்கத்தில் தலை குனிந்து நின்றது. ஏன்னு கேட்டால் அந்த சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாத்துக்குமே என்ன தோணுச்சான்,
என் பக்தி சிறந்தது, சிவன் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பு சிறந்தது, உலகத்தில் நம்மை போன்று இந்த சிவபெருமான் மேல பக்தி வைத்தவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு கர்வம் இருந்துச்சான். ஒரு பெண்ணாக அழகாக பிறந்து இளம் வயதில் தன்னுடைய அழகை துறந்து பேய் வடிவத்தை எடுத்துக்கொண்டு தலகீழாக நடந்து கைலாயத்திற்கு போனாங்க. அவங்க போட்டு கொடுத்த ரோட்ல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் கைலாய தரிசனத்துக்கு போகிறோம். ஆண்கள் யாரும் ரோடு போட்டு கொடுக்கல. பெண் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் போட்டு கொடுத்த ரோட்ல தான் இன்னைக்கு எல்லாரும் கைலாயத்திற்கு நடந்து செல்லுகிறார்கள். அப்போ அந்த அம்மாவை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி அம்மா கேட்டாங்க ஒரு வார்த்தையை சொல்லி. அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கர்வம் இருந்துச்சு. என்ன கர்வம்? சிவபெருமான் நம்ம வீட்டுக்கார் மேல நம்மை போன்று பக்தி செலுத்த, அன்பு செலுத்த உலகத்தில் எவரும் இல்லை. ஒரு மனைவி வீட்டுக்கார் மேல வைக்கிறதுக்கு என்ன பேரு? அது காதலா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், பக்தியா இருக்கலாம். இறை பக்தி, பதிபக்தி, எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் குலத்தில் பிறந்த ஒரு அம்மையார் உருவத்தை துறந்து மொத்த சதையும் எரிஞ்சு போச்சு. கற்பூரம் கரைவது போல கரைஞ்சி போயிட்டது. அதுக்கப்புறமா இறைவனை தரிசிக்க வர அந்த அம்மா யாருன்னு பார்வதி அம்மா கேட்ட பொழுது, என்னை பேணும் அம்மையே வருகன்னா, என்னை பேணும் அம்மையே வருக அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் பார்த்து அம்மையாரை பார்த்து கேட்கிறார், அம்மையே என்னை நாடி வந்ததின் காரணம் என்னன்னு. அப்ப அந்த அம்மா சொன்னா, அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த பாடல் ரொம்ப 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 அற்புதமானது. 1000 கோடி பெறும் அந்த பாட்டுக்கு அர்த்தம். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி. அந்த அம்மா சொன்னா, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து நான் பாடணும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவனை பாடுவது எவ்வளவு சிறப்பு. அப்போ அந்த பாட்டை இங்க பாடணும்னு சொல்லி இந்த முதல் பாடல்ல சொல்றார், மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்கணும், உன் திருவடிக்கு கீழே எனக்கு இடம் கொடுனாங்க. அதுதான் திருவலங்காடு. திருத்தணிக்கும் திருவள்ளுவருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே முதல் தலம் ரத்தின சபைன்னு சொல்லுவாங்க. அந்த தலத்தில் தான் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடிய புனிதவதி தாயாருக்கு முக்தி கொடுத்த தலம். அப்ப யோசித்து பாருங்க, அந்த அம்மா கூட என்ன கேட்டான்னா இறைவனை பாடணும்னு கேட்டா. இறைவன் ஆடுகிற பொழுது மகிழ்ந்து பாடி. அப்போ சலிச்சிட்டு பாடக்கூடாது, தெரியலன்னு சொல்லக்கூடாது, கடமைக்கு பாடக்கூடாது, பக்கத்து வீட்டில் பூஜை பண்ணுறாங்க பாடுறாங்கன்றதுக்காக பாடக்கூடாது, பக்கத்து வீட்டில் கோயிலுக்கு போகிறாங்க நாமும் கோயிலுக்கு போவோம் அந்த மாதிரி இல்லை. இறைவனை உணர்ந்து பாடணும், இறை அருளை உணர்ந்து பாடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகிறா நாமும் போகணும். சில பேர் புடவை புதுசாக எடுத்தால் கோயிலுக்கு போகணுன்றதுக்காக புதுசாக புடவை கட்டிட்டு போவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா கூட சொன்னார், பெண்களுக்கே உள்ள குணம்னு. அது மாதிரியெல்லாம் இல்லையா, பக்திக்காக இறை அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இன்னொரு விஷயம் இருக்கு, அதில் நீங்கள்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி செலுத்துறீங்களோ அந்த பக்தி தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிற, ஒரு 40 வீடு கட்டி வாடகை வாங்கன்னா அது நமக்கு சேமிப்பு, எல்ஐசி 1 கோடி எடுத்து வச்சுட்டா அது நமக்கு சேமிப்பு, 1 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சுட்டா அது நமக்கு சேமிப்பு, 1 கிலோ தங்கம் வாங்கி வச்சுட்டா அது நமக்கு சேமிப்பு. இதெல்லாம் கூட வருமா? அழுதால் பயன் என்ன, நொந்தால் பயன் என்ன, ஆவது ஒன்றுமில்லை, பங்கையத்தோன் எழுதா பழி வருமோ, ஏழை நெஞ்சே சலியாத இரு. பட்டினத்தார் சொன்னார். என்ன சொல்றார்? ஏழை நெஞ்சே சலியாதிரு. பங்கையத்தோன் யாரு? பிரம்மா எழுதுனாதான் வரும், இல்லைன்னா வராது. சரி, இவ்வளவும் சேர்த்து வச்சிருக்கும் போது ஏதாவது நமக்கு கூட வருமானா வராது. யமன் ஓலை திண்டாடுகிற பொழுது யாரும் வரமாட்டா. ஆனா பக்தி என்கின்ற ஒன்றை இறைவன் பால் நாம் செலுத்தி இருந்தால்
அந்த இறைவன் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுவார். எப்போ? யமன் வந்து பாசக்கயிறை போட்டு அப்படி பற்றி இழுத்து செல்லுகிற பொழுது அதுக்கு உறுதுணையாக இருப்பது எதுன்னு கேட்டால் அந்த இறைவன் மேலே நம்ம பாடிய பாசூரம். அப்போ எவ்வளவு பாடணும்னு பாருங்க, எவ்வளவு நம்ம எல்லாம் இறைவனை நீங்கள் பாட்டு தெரிஞ்சு பாடுங்கன்னு சொல்லலை, முருக நாமத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்குமோ, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த நாமத்தை சொல்லுங்க. நாமாவளி ரொம்ப சிறப்பு. கலியுகத்தில் நாமாவளி தான் துணை வரும், வேற எந்த வழியும் வராது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது கூட சொன்னார், இப்பெல்லாம் பேர் வைக்கிறாங்க, பாட்டம் பேரை பிள்ளைங்களுக்கு வைப்பாங்க ஒரு காலத்தில், இப்பெல்லாம் யாரும் என்ன பேர் வைக்கிறாங்க, குழந்தை பிறந்த உடனே அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உட்காந்து உலகத்தில் எவனுமே வைக்காத பேராக வைக்கணுமா. அதுக்கு ஆயுள் இருக்குமா, அறிவு இருக்குமா, அந்த பேருக்கு உரிய தன்மை கிடைக்குமா? எல்லாம் இப்போ எதையாவது ஒரு ரோகேஷ்னு ஒரு பேர் வச்சுக்கிறா, மோரிஸ்னு ஒரு பேர் வச்சுக்கிறா, அதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியாது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பின்னாடி மோரிஸ்னால் என்னது அர்த்தம் தெரியுமா? பின்னாடி நம்ம புழக்கடைக்கு மோரின்னு பேர். இந்த கீழே கழிவு நீர் போகும் தெரியுமா, அதுக்கு மோரின்னு பேர் உண்டா இல்லையா? அந்த பேரை இசு போட்டு சேர்த்து வச்சுக்கிறா. ரோகேஷ் அப்படின்னா என்ன தெரியுமா? ரோகம்னா நோயின்னு அர்த்தம். ரோகம் நான் சொல்லலை, புராணத்தில் சொல்லி இருக்கிறத சொல்கிறேன். ரோகேஷ்னா என்ன அர்த்தம்? நோயின்னு அர்த்தம். ரோகம்னா நோயின்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைய கூப்பிடும் போது என்ன கூப்பிடுறோம்? ஏ நோய் இங்கே வா, ஏ நோய் இங்கே சாப்பிடு, ஏ நோய் இங்கே போ, இப்படி தான் சொல்லின்னு இருக்கும். அப்போது அர்த்தம் தெரிந்து, அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆண்டவனுடைய பெயர் வச்சா முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 முறை கூப்பிட்றோமா, பூஜை பண்ண வேணாம், மலர் பறிக்க வேணாம், அபிஷேகம் பண்ண வேணாம், ஆராதனை பண்ண வேணாம், தியானம் பண்ண வேணாம். குழந்தைகளுக்கு பேரு வைக்கின்ற பொழுது அந்த பேரை கூப்பிடுவதனால, கேட்பதனால அந்த குழந்தை நன்மை அடைகிறது, கூப்பிடுவதனால நீங்கள் நன்மை அடைகிறீர்கள். அப்போ எவ்வளவு கடவுளுடைய நாமத்தை வைக்கணும்னு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் ராமசாமி, பொன்னுசாமி, கந்தசாமி, பெரியசாமி, சின்னசாமின்னு சாமியை ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாமே. அதுக்கு என்ன அர்த்தம்? நாம உதவாவிட்டாலும் கூட இறைவன் உதவட்டுமே. ஆபத்தோ விபத்தோ வந்தால் அப்பா அம்மா உதவி செய்ய முடியாது, ஆனால் சுவாமி உதவுமா. அதனால தான் அந்த காலத்தில் அப்படி ஒரு பேர் வச்சாங்க. அதனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், பாடு என்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து சொல்கிறார், கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடு வேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையுமே. அடுத்து சொல்றார் யாவையுமே. அப்பனா என்ன அர்த்தம்? கெடுவாய் மனமே, எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் நமக்கு அனுபவிக்கணும்னு தோணும். கண்ணுக்கு எதெல்லாம் பார்க்க தோணுதோ அதை அனைத்தையுமே நமக்கு அனுபவிக்க தோணும். அப்போது அப்படி அனுபவிக்கிறதுக்கு நல்லதாக இருந்தால் அது எனக்கு நமக்கு நன்மை தருமே தவிர, தீமையாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போது யாரோ ஒருவர் ஏதோ தவறான செயல் செய்கிறார், அதை நாம் அனுபவிக்கணும்னு நினச்சா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த இடத்தில் இந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு பக்தி என்கின்ற ஒன்று மட்டும்தான் நமக்கு துணை வருமா, துணை செய்யுமா. அதனால் சொல்றார், கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய். அப்போ இந்த மனம் கெடாமல் இருப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னா அது முருகநாமம், முருகப்பெருமானுடைய பக்தி. அந்த முருகப்பெருமான் மீது நாம வைக்கக்கூடிய பக்தி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்போ இறைவனை என்ன பண்ணணும்? இப்பெல்லாம் காதல்னா என்னென்னமோ சொல்லி பேசுகிறோம், ஆனால் இறைவன் மீது வைக்கக்கூடிய அன்புக்கு காதல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, இறைவன் மேலே நாம்
வைக்கக்கூடிய அன்புக்கு அப்படி அன்பை செலுத்தினோமே ஆனால் அந்த அன்பில் ஆனந்த கண்ணீர் வரணுமா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது. யாரெல்லாம் இறைவன் நாமத்தை சொல்லி ஓதுகிறோமோ அவர்களுக்கு நன்னெறி. அப்படின்னா என்ன தரும்? எல்லா நல்ல நெறியும் நம்ம கிட்ட இருக்குமா, எல்லா நெறி குணங்களும் தன்னாலேயே வந்து சேருமா. அதை தான் சொல்றார், கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது. அப்பன்னா என்ன அர்த்தம்? இந்த மனம் கெட்டு போகும், அதுக்கு வேற ஏதாவது வழியில போகக்கூடாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு பார்க்கறதெல்லாம் நமக்கே வேணும் என்கின்ற ஆசையை துறக்கணும். ஆசையை துறக்க முடியுமா? ஒரு கேள்வி. ஆசையை துறக்க முடியுமா? துறக்க முடியாது. என்ன, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆசையெல்லாம் கண்டிப்பாக துறக்க முடியுமான்னு அவ்வளவு எளிதாக துறக்க முடியாது. என்ன, நம்மெல்லாம் பட்டினத்தார் கிடையாது, காரைக்கால் அம்மையார் கிடையாது. ஒரு வினாடியில் இந்த அழகான உடம்பு வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த அம்மா போனார். பட்டினத்தார் 9 கோடி ரூபாய் சொத்து வேண்டான்னு தூக்கி போட்டு போனார். பிள்ளையே வேண்டான்னு சிறுதொண்ட நாயனார் வேண்டான்னு நினைத்து பிள்ளையே ஒரு அடியார் கேட்குறான்றதுக்காக சமைத்து கொடுத்தார். அதனால தான் பட்டினத்தாரே சொல்லியிருப்பார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு இருப்பார். அப்போ யோசித்து பாருங்க, ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த பக்தியை சொல்லுகிற பொழுதெல்லாம் சொல்வார், எதையினாலும் மனம் கெட்டு போகும். கெடாமல் இருப்பதற்கு என்ன பண்ணணும்? ஆசையை துறக்கணும். நேர்மையான ஆசை என்னது? கல்யாணம் பண்ண உடனே குழந்தைக்கு ஒரு நல்ல கல்வி அறிவு, அந்த குழந்தைக்கு அறிவை புகட்டி விட்டால் அந்த குழந்தை தன்னாலேயே வளர்ந்துருக்கும். ஆனால் எல்லா தாய் தந்தையரும் என்ன நினைக்கிறாங்க? நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொத்து சேர்க்கறதுலையே அப்பா அம்மாவுக்கு காலம் போயிடுது. அப்புறம் எங்கேருந்து திருவருளை சேர்க்கிறது? திருவருளை சேர்க்கணும். திருவருள் இருந்தால் எல்லா காலத்திலும் உதவும். இந்த காலம் மட்டும் இல்லை, 21 தலைமுறைக்கு எழுதி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்களாம் ஆண்டவன். யார்? முருகப்பெருமான். ஒரு தலைமுறைக்கல்ல, இக பர சௌபாகியத்தை தருவார். இங்கேயும் அனுபவிக்கலாம், பரலோகத்திலையும் அனுபவிக்கலாம், அடுத்த ஜென்மத்துக்கும் அனுபவிக்கலாம். இகபர சௌபாகியத்தை தரக்கூடிய ஒரு பெருமான். அப்போ இந்த மனதை நல்லது எதுவோ அதை மட்டும் கேட்கணும், எது நேர்மையோ அதை மட்டும் கேட்கணும். பக்கத்து வீட்டுக்கார் டிவி வாங்கிட்டார், பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டாங்க, காரு வாங்கினா, பங்களா வாங்கினா, இதெல்லாம் ஆசை இல்லை. நகை வாங்க, இதெல்லாம் ஆசை இல்லை. நேர்மையாக ஒரு படிக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும், நோயற்ற வாழ்க்கை இருக்கணும். இதை தான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். அப்போ என்ன கேட்குறாருங்க? கெடுவாய் மனமே நேர்மையானதை கேள். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்குறார் சிவபெருமான இடத்துல, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மை என்று எரிவொன்னா எம்மானை, எளிய வந்த பிரானைன்றார். பிழையை தவிர்க்கக்கூடிய பெருமான். இன்னொன்று, தவறு செய்கிற பொழுதெல்லாம் என்னை தடுக்க வேண்டும்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கெடுவாய் மனம் இருக்கு பாருங்க, நம்ம கெடுக்கணும்னு நினைக்கும் போது இறைவன் வந்துருவாராம் குறுக்கல. என்ன சொல்லுவார்? அப்போ சொல்லுவார், என்ன சொல்வாரா? முடிஞ்ச வரைக்குமோ சுவாமி, கெட்டது எது வருகிறதோ நான் நினைச்சா அந்த கெட்டது அப்படின்னு சொல்லி அப்பவே எனக்கு தடை போட்டுரு. நான் எப்பெல்லாம் தவறு செய்கிறேனோ அப்பெல்லாம் நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அப்போ இந்த மனசுனால கெடுகிறோம். இந்த மனம்தான் அனைத்துக்கும் காரணம். கெடுவாய் மனமே கதி கேள். அப்பனா என்ன அர்த்தம்? கதி யாரு? முருகப்பெருமான். சரணாகதி அடையணும். யார்கிட்ட? முருகப்பெருமான் கிட்ட. இப்பெல்லாம் எதுக்கு சரணாகதி அடையிறாங்க? எந்த ஜோசிக்காரராவது பார்த்து எதையாவது சொன்னால் உடனே அதை நிறைவேற்றணும். எல்லாம் இப்போ அப்படி போயிட்டாங்க. அப்போ முருகனுக்கு திருவருள் இல்லையா? எல்லா ஆண்டவனும் கொடுப்பதற்கு, எந்த ஆண்டவனும் எடுப்பதற்கு இல்லை. எல்லா கோயிலையும் உங்கள் பக்தி எந்த அளவு,
நீங்கள் எவ்வளவு நேரம் நாமம் சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு இறைவனை வேண்டுறீங்க, எதை வேண்டுறீங்க, எதை கேட்குறீங்க, அங்கே தான் இருக்கிறதே. இன்னொன்று, நான் சதா சர்வகாலம் வேண்டிட்டு தானே இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னா முன்வினை கர்மாவை தீக்கிறோன்னு அர்த்தம். என்ன தீக்கிறோம்? முன்வினை கர்மா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, எனக்கு கருத்து தெரிந்த நாள் முதல் கொண்டு இன்றைய தினம் வரைக்கும் நான் இறைவனை முருகப்பெருமானை வணங்கி 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 இருக்கேன், ஆனால் முருகர் எனக்கு எந்த நல்லதும் செய்யலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோ கர்மா பண்ணி வச்சுக்கிறோன்னு அர்த்தம். ஒரு முறை முருகான்னு சொன்னால் 1 கோடி பாவம் போகும். ஒரு முறை முருகான்னு சொன்னாலே 1 கோடி பாவம் போகும். அப்போது இவ்வளவு நாளும் அந்த பாவம் போகலைன்னா என்ன அர்த்தம்? நாம் செய்த கர்மா மட்டும் நமக்கு வராது, நம்ம அப்பா அம்மா பண்ண கர்மா, தாத்தா பாட்டி பண்ண கர்மா. நீங்கள்லாம் சொல்கிறீங்கல்ல, கேஸ் போடுறீங்க தெரியுமா கோர்ட்டில், பாட்டன் சொத்து பேரனுக்கு, அப்பம்மா சொத்து பிள்ளைக்கு கேஸ் போடுறீங்க. சொத்தை அனுபவிப்பதற்கு எந்த அளவுக்கு உரிமை உள்ளதோ அதே அளவுக்கு அவர்கள் செய்த கர்மாவையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தான் உரிமை. கர்மா வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். கர்மா வேலை செய்யாமல்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. கர்மா எப்படி வேலை செய்கிறது? மகாபாரத காலத்தில் பகவானுக்கு வயசு 14. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் போகக்கூடாது, ஆண்கள் குளிக்கிற இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது, படித்துறை தனித்தனியாக இருக்கும். இந்த பெண்கள் குளிச்சிட்டு இருக்காங்க, இந்த பகவான் என்ன பண்ணார், அந்த பெண்கள் குளிக்கக்கூடிய ஆடையை எடுத்து வச்சுட்டார், மரத்து மேலே வச்சுக்கினார். குளிச்சு முடிச்சு பார்க்குறாங்க, கரையில் ஆடை இல்லை. ஆடை இல்லாத பெண்கள் பார்க்குறாங்க, யார் எடுத்துட்டு போயிருப்பா, எங்கே போயிருக்கும், யாரா இருக்கும்னு யோசிக்கிற பொழுது மரத்து மேலே உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அப்படி வாசிக்கின்ற பொழுது, அடியே திருட்டு கிருஷ்ணன் தாண்டி எடுத்துட்டு போயிருக்கான், கிருஷ்ணா பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் வரக்கூடாது, நீ எப்படி வந்த, நீங்கள்லாம் பெண்களாடினார். கிருஷ்ணா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, இடையில் ஆடை இல்லாமல் குளிக்கலாமா பெண்கள், ஆடை உடுத்தி தானே குளிக்கணும். சரி, இப்போ ஏதோ தெரியாமல் குளிச்சிட்டோம், இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி குளிச்சிட்டோம், இப்போ ஆடையை கூட நாளையிலிருந்து நாங்கள் மாற்றிக்கிறோம். சரி, ஆடையை வாங்கிக்கணும், சரி வந்து வாங்கிக்கோங்க. இவரோ ஆண், அவங்களோ பெண், இருகரமும் மேலே தூக்கி கோவிந்தான்னு சொல்லி கரையில் வந்து ஆடையை வாங்கிக்கோங்க. யார்? பகவான் சொல்கிறார். இந்த பெண்கள் சொன்னாங்க, கிருஷ்ணா செத்தாலும் சாவும், உயிரை விட மேலானது மானம், நாங்கள் எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ண மாட்டோம், ஆடையை வாங்க மாட்டோம். நாங்கள் இந்த உள்ளங்கையை காட்டுறார், நான் யார் என்பது பார்த்து பிறகு முடிவு செய்யும். ராம அவதாரத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். அந்த ராம அவதாரத்தில் 16,000 பேர் முனிவர்கள் காட்டுக்கு போறார் ராமர். ராமர் அழகை பார்த்து முனிவர்கள் அசந்து நின்று ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனசுக்குள்ள, வெளியில இல்லை. இந்த ராமன் ஒருவனே ஆண், நாம் எல்லாம் பெண், பெண்ணாயிருந்து இந்த ராமனை ஒரு முறையாவது கட்டி பிடிக்க மாட்டோமான்னு ஆசை வந்துருச்சு. யாருக்கு? முற்றும் துறந்த முனிவர்களுக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த ஆசையை முனிவர்கள் கட்டி பிடிக்கலான்னு வரும்பொழுது ராமர் சொல்லிட்டார், சிந்தையாலும் சீத்தையை தவிர வேறு பெண்ணை தீண்டேன், வேறு 2 மாந்தரை தீண்டேன் அவர் சொன்னார். என்ன? ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 மனைவி. அதில் வந்துக்கிறவங்க ஸ்ரீதேவி. அதனால இப்போ அந்த அம்மாவை தவிர மற்ற 2 பேரை தொடமாட்டேன், பெண்ணையே தொடமாட்டேன்ட்டார். அதனால தான் ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். யாருக்கு? ராமருக்கு. இப்போ சொன்ன உடனே அப்போ அந்த முனிவர்கள் கேட்டாங்க, ராமா இந்த ஆசையை எப்போ நிறைவேற்றிக்கிறது? யாருக்கு? முற்றும் துறந்த முனிவர்களுக்கே ஆசை வந்ததுன்னா நமக்கெல்லாம் ஆசை வராதா? இப்போ அந்த முனிவர்களுக்கு ராமபெருமான் ஒரு வரம் கொடுத்தார். அடுத்த அவதாரத்தில் இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம். அது அடுத்த அவதாரம். இப்போ எடுத்திருப்பது கிருஷ்ண அவதாரம். இந்த 16,000 முனிவர்கள் கோபிஸ்ரீகளாக வந்து பிறக்கிறாங்க. 16,000 கோபிஸ்ரீகளாக வந்து இங்கே பிறக்கிறாங்க, அவதாரம் செய்கிறாங்க. அப்போ இந்த உள்ளங்கையில் காட்டின உடனே இப்போ அந்த
16,000 கோபிஸ்ரீகளுக்கு என்ன நினைவுக்கு வரும் யோசிச்சு பாருங்க. அடியே இவர் நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு என்ன வெக்கம், வாங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்தாங்க, கரமேல வந்தாங்க, ஆடையை வாங்கினாங்க, உடுத்தி கொண்டார்கள், சென்று விட்டார்கள். ஆனால் அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்ததனுடைய பாவம் பகவான் ஒரு நாள் நிர்வாணமாக நின்றார். எங்க சுபத்திரையை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சீதனம் அர்ஜுன பெருமானுக்கு சீதனம் கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற பொழுது பாண்டவர்கள் நீச்சல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நீச்சல் விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிற பொழுது இவரும் போனவர் அந்த நீச்சல் விளையாட்டில் கலந்து கொள்ளுகிறார். எல்லாரும் கரையேறினாங்க. எல்லோரையும் கரையேற்றுகின்ற பகவான் கழுத்தளவு தண்ணீரில் நின்று விட்டார். எதனால நின்றார்? அன்றைய தினத்தில் அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்ததனுடைய பாவத்திற்கு இவர் இன்றைக்கு நிர்வாணமாக நிற்கிறார். உலகத்தை காக்கும் கடவுள் அவருடைய கௌபீனம் என்று சொல்லக்கூடிய கோமனத்தை அவரால் காப்பாற்றிக்க முடியல, நின்றார். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது யோசிங்க. அப்போதான் அந்த அம்மா திரௌபதி கொடுத்தா ஜான் புடவை கட்டிட்டு அதை உடுத்திட்டு மேலே வந்தவர் சொன்னார், அம்மா கடவுளாக இருக்கிற எனக்கு 8 லட்சுமிக்கு வீட்டுக்காருக்கு இன்னைக்கு நீ ஜான் புடவை கொடுத்துருக்கிற, நாளைய தினத்தில் மான சம்ரட்சணம் என்று உனக்கு வருமே, ஆனால் நான் கோடி கோடியாக கொடுக்குறேன்னு கொடுத்தார். அதனால தான் பட்டப்பகல நட்டநடு சபையில் 13,60,000 அரசர்கள் இருப்பதற்கு மத்தியில் ஒரு பெண்ணின் சேலையை பிடிச்சி இழுக்கிற பொழுது யார் கண்ணுக்கும் தெரியாம அன்னைக்கு அவ கொடுத்த சேலையை இவர் திருப்பி கொடுத்தார். ஆனால் அந்த பெண்களை நிர்வாணமாக நிற்க வைத்ததற்கு இவரும் ஒரு நாள் தண்ணியில நிர்வாணமா நின்றார். யோசிச்சு பாருங்க. காக்கும் கடவுள் 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார், அது மட்டும் இல்லாமல் மும்மூர்த்திகள்ல ஒருத்தர், அவருக்கே அவர் செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயம்னா நாம பண்ற கர்மாவிற்கெல்லாம் எவ்வளவு தண்டனை நிச்சயம்? கடவுளுக்கே நிச்சயம், நமக்கு வராத. அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கெடுவாய் மனமேன்னர். எதை? இந்த மாயையை பார்த்து மனம் கெட்டு போகும். மாயை பார்த்த உடனே நம்ம மனசு கெட்டு போயிடும். ஆனால் அது இறைவன் பால் நாம் வைக்கக்கூடிய பக்தி வச்சா நமக்கு கெட்டு போகாது. பக்தி இருந்தா பக்தி வழியில் போகுமே தவிர இந்த மனம் கெட்டு போகாது. அப்படி கெடாமல் இருந்தா என்னது? பாவம் சேராதுன்னு அர்த்தம். யாருக்கு சேராது? பிள்ளைகளுக்கு போய் பாவம் சேராது. அப்போ இறைவன் பால் மனம் வைத்தால், அதனால தான் சொன்னார், கெடுவாய் மனமே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறைத்தால் நினைவாய். முருகனுடைய நினைவே சதா சர்வகாலம், உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் பேசும் பொழுதும் பேணும் பொழுதும் எப்பொழுதும் முருக சிந்தை. அப்படி முருகப்பெருமானுடைய சிந்தனை நமக்கு நெஞ்சில் இருக்குமானால் எக்காரணத்தை கொண்டும் தவறான எண்ணங்கள் நம்ம மனதில் வந்து பதியாது. இல்லை, எதை பார்க்குறோமோ அந்த தவறுகள் எல்லாம் நம்ம மனசில் ஆசையாக உதிக்காது. அப்போ இதை சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? சுடுவாய் நெடு வேதனை தூள்படவே. அப்பன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வேதனை முருகன் ஆமத்தனுடைய திருவடியை சொல்லி, அதாவது முருகனை நினைத்து இல்லை அவனுடைய பாடலை பாடி இல்லை முருகன் ஆமத்தை சொன்னால் அவனை சரணாகதி அடைந்து விட்டால் வேதனை தூள்படும். வேதனை வந்து தூள்படுமா? எப்படி தூள்படும்? செய்யக்கூடிய வினை பயன், அந்த பாவங்கள். அந்த பாவம்னா என்னென்ன பாவம் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே. அதில் என்ன பாவம்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம எந்த பாவம் செய்கிறோன்றதே நமக்கு தெரியாமே நிறைய பேர் அந்த பாவத்தை செய்கிறோம். மனுமுறை கண்ட வாசகம்னு ஒரு வாசகம் இருக்குது, வள்ளலார் சுவாமிகள் கொடுத்துருக்கிறார். தினமும் இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும் வாழ்க்கையில். அதை பாராயணம் பண்ணால் முருகப்பெருமானுடைய திருவருள் நமக்கு எளிமையாக கிடைக்கும். கண்ணாடியில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த வள்ளலார் சுவாமிகள் ஜோதி சொரூபமாக தைப்பூசத்தன்று அவர் போய் இறைவனோடு 2 கலந்த ஒரு பெருமான். அப்பேற்பட்ட வள்ளலார் சொல்றார், பசித்தோர் முகதை பாரா இருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அளித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கலங்கி நிற்போரை காட்டி கொடுத்தேனோ.
அதில் ஒவ்வொரு வரியில் சொல்லும் பொழுது சொல்வார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கழியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டனை செய்தேனோ, கலந்த சிநேகிதருக்கு கலகம் செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துர்த்தேனோ, ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகை கொண்டு அயலார் பயிரை அடித்தேனோ, கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ, கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ, கர்ப்பத்தை அழித்து கழித்திருந்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, குருவை வணங்க கூசி நின்றேனோ, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ, கன்றுக்கு பாலூட்டாது கட்டி வைத்தேனோ, தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. 44 வகையான பாவத்தை சொன்னார். சொல்லி முடிச்சு கடைசியா ஒரு வரியில சொல்றார், 2 தான் முக்கியம். தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனும், தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனும். ஏன்னா நிறைய பேர், நான் நேற்றைக்கே வந்து சுவாமியை வணங்கிட்டு இப்படி வந்தேன், நிகழ்ச்சி முடிச்சுட்டு சுவாமியை வணங்கிட்டு வரும்பொழுது அவர் பித்தனாக இருக்கலான்னு எனக்கு தோணுது. அவர் பாட்டுக்கு உட்காந்து சொல்கிறார், இவ்வளவு கூட்டமாக வந்து வணங்குறீங்களே, இவனுக்கே குழந்தை இல்லை, அந்த அம்மா குழந்தை கொடுன்னு சொன்னால் எப்படி கொடுப்பார்? அவனே பழனியில் ஆண்டியாக உட்கார்ந்துருக்கிறான், நம்மளையும் ஆண்டியாக்கி தான் உட்கார வச்சுக்கிறான் அப்படின்னார். அவர் ஆண்டியாக இருந்தாலும் நம்மளை அரசனாக்குவார். அதான் முருகப்பெருமான். அவர் ஏன் ஆண்டியாக நிற்கிறார்? முற்றும் துறந்து நிற்கிறார். எதற்காக? நம்மை எல்லோரையும் வாழ வைப்பதற்காக அவர் ஆண்டி கோலத்தில் நிற்கிறார். அவருக்கே குழந்தை இல்லை அப்படின்னா அவர் வந்த நோக்கம் முடிஞ்சது, கந்தலோகம் போயிட்டார். வந்த நோக்கம் என்னது? சூரபதுமனை வதம் செய்ய வந்தார். வேலை முடிஞ்சது, வள்ளியையும் தெய்வயானையும் திருமணம் பண்ணார். அவர் வேலை முடிஞ்ச உடனே அவர் கந்தலோகத்தில் போய் சௌக்கியமாக உட்கார்ந்துட்டார், எல்லாருக்கும் இக பர சௌபாகியத்தை தருவதற்காக. அப்போ நம்மளால இறைவனை நோகடிக்க கூடாதான்? இறைவனை உளுந்து உளுந்து சுவாமி கும்பிட்றனே சுவாமி, எனக்கு ஒன்றும் இல்லாமல் சாமியே கும்பிடாதவர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்களே, சாமி கும்பிடக்கூடிய நான் மட்டும் துன்பப்படுகின்றேனே, இறைவன் பால் நோகக்கூடாதான். இறைவனை என்ன வார்த்தை கொண்டு திட்டமோ அந்த வார்த்தை முழுவதும் நமக்கே ரிட்டன், தனியாலாம் போகாது, நமக்கே திருப்பி வந்துருமா. அப்போனா என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்குமோ தெய்வத்தை இகழ்ந்து ஒரு பயனும் கிடையாது. தெய்வத்தை இகழ்வதனால நமக்கு என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் கிடையாது. அதுதான் சொன்னார், தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ. நிறைய பேர் என்ன சொல்வா, சுவாமி உனக்கு கண்ணு இல்லையா, உனக்கு கண்ணு தெரியலையா, நீ என்ன கல்லா? நிறைய பேர் திட்டுவோம் இறைவனை பார்த்து. ஆனால் இறைவனை திட்டி என்ன பயன்? எழுதா குறைக்கு அழுதா வருமா? வள்ளலார் போட்டார், 7 தா போட்டார். தா 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 குறைக்கு அழுதா வருமானார். பக்கத்தில் இருக்கிற சீடர் சொன்னார், சுவாமி ஒரே தா போட்டிருக்கலாம்ல, எழுதா குறைக்கு அழுதா வருமானு போட்டிருக்கலாம்ல, அது ஏன் 7 தா போட்டீங்கன்னார். அவன் தரணும்னு நினைச்சா தருவான், அவன் தரக்கூடாதுன்னு நினைத்து விட்டால் உலகத்தில் யாருமே நமக்கு தர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் கொடுப்பதை யாராலையும் தடுக்க முடியாது, கடவுள் தடுப்பதை எவராலையும் கொடுக்க முடியாது. இதான் நிஜம். அப்போ கடவுளை நோவதனால நமக்கு என்ன பயன்? இறைவனை நோவதனால என்ன பயன்? அதை தான் இங்க சொல்றார். அப்போ கெடுவாய் மனமே, கதி யாரு? இறைவன் முருகப்பெருமான். அதை தான் சொல்லுகிற பொழுது சொல்றார். அப்போ இறைவனை நாம முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணுமா? கதியாக அவன் பாதத்தை பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொண்டால் நமக்கு என்னவாக இருக்கும்? முருகப்பெருமான் எப்பொழுதும் துணை செய்வார். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழல தகுமோ, வீரா முதுகு சூர் படவேல் எரியும் சூரா சுரலோக
துரந்தரனே. அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. நம்மளுடைய ஆசையை அடக்கணும். அதை சொல்லுகிற பொழுது சொல்றார், பேராசை எனும் பிணின்னார். ஆசையே நோய் தானா? அனுபூதியில் சொல்றார், பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ. என்ன, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்படுகிறாயோ அந்த ஆசைக்கு இறைவன் ஒரு பிறவி தருவார். சாதாரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு ஒரு ஆசைக்கு ஒரு பிறவி தருவார். அப்போது நிறைவேறாத ஆசை, கடைசி நேரத்தில் ஒரு அடியார், அவரை ஒரு 6 மாதமாக படுத்த படுக்கையாக இருக்கார். குலதெய்வம் முருகப்பெருமான். எல்லாரும் போகிறவங்க வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க, குலதெய்வத்தை நினச்சி அப்படி ஒரு கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க, அவரை முருகநாமம் சொல்லுங்க, இல்லை நீங்கள்லாம் சத்தம் போட்டு முருகநாமம் சொல்லுங்கன்னார். அப்படி எல்லாரும் சொல்லும் பொழுது அவர்கிட்ட சொல்கிறாங்க, முருகா முருகான்னு சொல்லுங்க. அவர் ஓன்னு சொல்லிட்டு மூ 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 முருவல் தோசை வேணும்னார். இழுத்துன்றிருக்கு. இப்போயோ அப்பயோ போகலை, 6 மாதமாக படுத்துன்ருக்கார். இப்போ என்ன சொல்லணும்? முருகான்னு கூப்பிட்டா முக்தி கொடுத்து கூப்பிட்டு போவாரா? தோசை வேணும்னார். முருகப்பெருமான் பார்த்தார், அடுத்த ஜென்மம் முழுவதும் தோசையாக தின்னுட்டு கடைன்னு அமுச்சு வச்சிட்டார். அப்போ என்ன பண்ண முடியும்? தோசை மேலே உள்ள ஆசை போகலைன்னா என்ன பண்ணுறது? அடுத்த பிறவி அதுக்காக ஒரு பிறவி கொடுப்பாரா? அப்போது ஒரு தோசைக்கே ஒரு பிறவி கொடுக்குறாருன்னா நாம் படுற ஆசைக்கெல்லாம் எவ்வளவு பிறவி கொடுப்பாருன்னு யோசிக்கணும். அப்போது ஆசையை துறக்கணும்ன்றார். ஆசை என்பது நமக்கு உடம்புக்கு வந்த நோய் மட்டும்தான் ஆசை, நோய் மட்டும்தான் நோய் கிடையாது, ஆசையே நோயின்றார். பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டுன்றார். அப்போ பேராசை பெருநஷ்டம். ஒரு வார்த்தை உண்டு, பழமொழி உண்டு, பேராசை பெருநஷ்டம். இங்க சொல்லும் பொழுது சொல்றார், பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. அப்பனா என்ன அர்த்தம்? பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி 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 பிறப்பதற்கே தொழிலா இருக்குமே தவிர வேற ஒன்றும் இருக்காது. வேற முக்தி எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரைக்கால் அம்மையார் சொன்னால, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றேன் பிறவாமை வேண்டும். இதில் பிறப்பு கேட்ட ஒரே ஒருத்தர் யாருன்னா அப்பர் சுவாமிகள் தான் கேட்டார். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னார். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 54 வயசு வரைக்கும் சமண சமயத்தில் இருந்துட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம்தான் அவருக்கு நம்ம சைவ சமயத்திற்கு வந்தார். அதனால் அவருக்கு ஆசை என்ன தோணுதுன்னா, இந்த ஜென்மத்தில் இறைவனை பூஜித்தது எனக்கு போதலை, அடுத்து ஒரு பிறவி கொடுத்து அந்த பிறவிலேயே இந்த இறைவனை பூஜிக்கணும்ன்றதுக்காக அவர் கேட்டார். இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியேன்னார். ஆனால் இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார் அருணகிரி பெருமான், பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு. அப்பனா என்ன அர்த்தம்? பேராசை தான் நமக்கு பிறவியை தரும்ன்றார். அது பிறவியை தரதோடு மட்டும் இல்லை, பிறந்தாதானே நல்ல மனைவி வேணும், நல்ல அப்பா அம்மா வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், எதெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். அடுத்தவங்களை பார்க்குற பொழுது இப்படி நம்ம வாழ முடியலையேன்னு ஒரு ஏக்கம். இதெல்லாம் எதனால் வருது? முழுக்க முழுக்க பிறவியினால் வருது. அப்போ அந்த பிறவி என்பது ஒரு நோயின்றார். அப்போ அந்த நோய் வேணுமா வேணாமான்னு யார் முடிவு பண்ணணும்? நாம தான் முடிவு பண்ணணும். அப்போ என்ன நினைக்கணுமா? சுவாமி இப்பிறவி போதும், மீண்டும் ஒரு பிறப்பி நமக்கு என்ன வேண்டாம், அப்பிறவி வேண்டாம். அப்போ பிறவாமை வேண்டும். இறைவன் இடத்துல கேட்கணும், பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உழலத் தகுமோ வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே. அப்போ பிணி என்பது எது? நமக்கு மறுபடியும் மறுபடியும் பிறப்பது ஒரு பிணி. அப்போ அந்த எது வேண்டாம்? முடிஞ்ச வரைக்குமோ நமக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு முருகப்பெருமான இடத்துல கேட்கணுமா? உதியா மரியா உணரா மறவா விதி மால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அமயா அபயா அமராவதி காவல சூர பயங்கரனே. சொல்லும் பொழுது சொல்றார், உதியா மரியா உணரா மறவா.
விதி மால் அறியா விமலன் புதல்வா. சொல்லுகிற பொழுது சொல்றார், உதியா மரியா உணரா தோற்றமும் முடிவும் இல்லாத பெருமானுக்கு மகனாக பிறந்தவர் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய விதி மால். நம் தலையெடுத்த எழுதக்கூடிய பிரம்மாவாலே இறைவன் சிவபெருமானுடைய திருமுடியை காண முடியாத ஒரு பிரம்மா. அப்பனா என்ன அர்த்தம்? கல்வி செருக்கில் அவரால் பார்க்க முடியல. பண செருக்கு என்று சொல்லக்கூடிய பணத்தினுடைய தனலட்சுமியினுடைய செருக்கு இருந்ததனால திருமாலால திருவடியை பார்க்க முடியல. விதிமால் அறியா விமலன் புதல்வா. அப்பனா என்ன அர்த்தம்? சிவபெருமான் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெருமான். மார்க்கண்டேயருக்கு விதியை மாற்றி அமைக்கலையே. 16 வயதோட ஆயுள் முடியும் என்று சொன்ன அப்பேற்பட்ட மார்க்கண்டேயருக்கு விதியை மாற்றி என்றும் 16ஆக இருக்க கடவுதுன்னு மாற்றிய சிவபெருமானுடைய புதல்வா. அப்பா 8 அடினா புள்ள 16 அடி பாய்வார. அப்போ என்ன சொல்லணும்? முருக நாமத்தை சொல்லணும். விதிமால் அறியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமராவதி காவல. அமராவதி என்பது இந்திரலோகம். அதுக்கு காவல் யாரான்னா சேனாபதியாக இருக்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். சூர பயங்கரனே அப்படின்னு சொல்றார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் நாம என்ன பண்ணமா? இறைவன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சதா சர்வகாலம் நினைத்து கொண்டிருந்தால் அந்த முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் நமக்கு திருவருள் என்று சொல்லக்கூடியதை அமராவதியில் கொண்டு போய் தேவலோகத்தில் இடம் கிடைக்குமா? முருகநாமத்தை சொல்லக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு எங்கே இடம் கிடைக்குமா? தேவலோகத்தில். 33 தேவர்களில் நாமும் ஒருவராக இருப்போம். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா. அப்பனா என்ன அர்த்தம்? இறைவன் எந்த வடிவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வடிவம் கிடைக்கும். தனமும் மனமும் குணமும். முருகப்பெருமானை நினைக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு குணம் நல்ல குணமாக இருக்கும். பார்க்குறவங்க சொல்லுவாங்க என்னென்னு, ஐயா இருந்தார், எப்போ என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையும் இன்முகத்தோடு சிரிச்ச முகத்தோடு பேசுவார். என்ன சொல்லுவோம்? ஐயோ அது சுடுமூஞ்சி, எப்போ போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடும், சிரிச்சியே நான் பார்த்ததில்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்போது குணம் நல்ல குணமாக இருக்கும். குடியும் குலமும் குடி போகியவா. அப்போனா என்ன அர்த்தம்? நல்ல குலத்தில் முருகப்பெருமான் அவதாரம் செய்விப்பார். அடுத்து ஒரு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது கூட நல்ல உயர்ந்த குலம். அது மட்டும் இல்லை, இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இடமில்லாத குலத்தில் நம்மை பிறக்க வைப்பார். உயர்ந்த குலம். அப்போ அதுக்கு அடுத்து சொல்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? அடி அந்தம் இலா அயில்வேல் அரசே மிடி என்ற ஒரு பாவி வெளிப்படினே. முருகப்பெருமானுடைய நாமத்தை உரைப்பவர்கள் முருக அடியார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல குலம் கிடைக்கும், நல்ல குணம் கிடைக்கும், நல்ல செல்வம் கிடைக்கும். அப்போது செல்வம்னா என்னது? நம்மளை கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் வாழ்த்துவாங்க. என்ன வாழ்த்துவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழும். ஆனால் அந்த காலத்தில் அதுக்கு அர்த்தம் தெரியல. எல்லாரும் குழந்தை செல்வத்தை பெரிதாக கருதி 10, 12, 16 குசேலருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தை பெற்றார். 27 பிள்ளைங்க குசேலருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னது? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாதே சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். இதையே ஷார்ட்டாக சொல்லியிருப்பார் வள்ளலார் சுருக்கி. வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ
பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 16 வகையான செல்வத்தை அப்போ முருகப்பெருமானுடைய நாமத்தை முருகா குகா என்று மொழிந்து உருகக்கூடிய அடியார்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? இந்த 16 வகையான செல்வத்தை தருகிறார். அப்போ அந்த செல்வங்களை நாம பெறுவதற்கு என்னவாக இருக்கணும்? இறை நாமத்தை சதா சர்வகாலம், முருகநாமத்தை சதா சர்வகாலம் சொல்லணுமா? அப்போ முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொடுவோம் நாம். ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாதே தெய்வமே போரூர் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு தெய்வமே. பேசக்கூடிய ஒரு பெருமான்னா அது முருகப்பெருமான். சிதம்பரம் சுவாமிகள் சொல்றார், அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து திருச்செந்தூர் தலம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு சென்று அந்த இறைவனை வணங்கி 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 இறை அருளை சேர்த்து வைத்து கொண்டோமே ஆனால் நிச்சயமாக பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்துரு உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. இறைவனை நாம மறக்காம இருந்தா நிச்சயமாக இறைவன் நம்மை மறவ மாட்டார் என்பதை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.